நிறைய இடங்கள்ல உன்னுடைய குணாதிசயம் ஃபுல்லா அப்படியே உன்ன தாத்தா உரிச்சு வச்சுட்டுருக்குன்னு சொல்ற மாரி, இப்ப அவங்களோட ஜெனடிக்ல ஆல்ரெடி டிலேவா தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. இல்லங்க எங்க அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணும்போதே நான் 33 வயசு ஆயிடுத்து. அப்புறம் இந்த பையனுக்கு 33 ஆகும். அவங்க தாத்தாவுக்கு வந்து ஏர்லியரா மேரேஜ் ஆச்சு 2 ஒய்ஃப்னா, இந்த பையனுக்கும் 2 மேரேஜ் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆஹா! எல்லாமே டபுளா இருந்தாலும் ஃபேமிலியில என்ன அதான் சொல்லுவாங்கல்ல ஒரு பேக்கேஜ் அப்படிங்கிற மாரி, இது என்ன பரம்பரையில இருக்கோ, அதனுடைய தாக்கம் அடுத்தடுத்த சந்ததியினருக்கு வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ திருமணம் முடிஞ்ச பிறகு அடுத்து எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒண்ணு குழந்தை தான். இந்த காலத்துல பலருக்கும் வந்து குழந்தை பேருல நெறைய பிரச்சனைகள்லாம் ஏற்படுதுல மேம். குழந்தை பேரு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு எந்த கிரகம், இல்ல எந்த ராசி காரணமா இருக்கும்? பொதுவா நம்ம குழந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா, நம்ம குருவ பார்க்கணும். குருவும், சூரியனும் ஒரு ஜாதகத்துல எந்த அளவுல இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அது பலம் பெற்றிருந்தால் நல்லது, கெட்டது 2மே சேர்ந்து நடக்குதுங்க. இப்ப பலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்ப குருன்ற கிரகம் பார்த்தீங்கன்னா மேம் நமக்கு குழந்தைக்கான கிரகம்னு நம்ம பார்க்குறோம். அது கிட்டத்தட்ட குழந்தைக்கான கிரகம்போது சூரியனும், குருவும் பார்க்குறோம். இது 2மே ஒரு ஜாதகத்துல நல்ல வலுவான நிலையில இருந்தது அப்படின்னா, அவங்களுக்கான குழந்தைக்கான விஷயங்கள பத்தி பேசுறோம். இதுல பர்ட்டிகுலரா சொல்லணும் அப்படின்னா, நமக்கு இந்த ஆட்சி உச்சம் மிச்சம் பெற்ற கிரகம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இந்த குருன்ற கிரகம். இப்போ ஆட்சி வீடுன்னு பார்க்கும்போது மீனம், மிதுனம், கடகம், மகரம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, பார்வைப்படக்கூடிய இடம்னு பார்க்கும்போது மிதுனமும், கன்னியும் வருங்க. இந்த இடங்கள்லாம் குருன்ற கிரகம் இருக்கு அப்படின்னா, அதோட அது மட்டும் இல்லாம அந்த ஜாதகத்துல குருன்ற கிரகம் மகரம், விளிம்பு, பரிவர்த்தனை இருந்துச்சு அப்படின்னா, இவங்களுக்குலாம் அந்த குழந்தை பிறப்புக்கான சிக்கல் இருக்குன்னு பார்க்க முடியுதுங்க. இது மட்டும் இல்லாம அந்த ஜாதகத்துல சூரியன்ற கிரகமும் பவரா இருந்துச்சு அப்படின்னா 1, 5, 7, 9லயோ இந்த குருலேருந்து எண்ணும்போது அந்த மாதிரி ஒரு பவரா இருந்துச்சுனாலும் இவங்களுக்கு குழந்தை பிறப்பு தாமதம் இருக்கு. இதுவுமே வந்து ஜெனடிக் இருக்குங்க. ஜெனடிக்ல இவங்களுக்கு அந்த மாதிரியான குழந்தை பிறப்பு தாமதம் இருந்தது அப்படின்னா, இவங்களுக்கும் அந்த குழந்தை பிறப்புக்கான தாமதம் இருக்கிறத பார்க்க முடியும்.